திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்டில் ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார். அவருக்கு யாருன்னு கேட்கணும். இந்த லாட்ரி மார்ட்டின் ஒருத்தர் இருக்கார் தெரியுமானே, லாட்ரி மார்ட்டின் அவருடைய சன்னின்லா மருமகன். ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிகா திருமாவளவனை தலைகீழா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தார். எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம். இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார். அவர் தான் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர், சோசியல் மீடியா அட்வைசர். அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. ஏன்னா 2 கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. ஒன்று விசிகால சம்பந்தப்பட்டிருக்கீங்க, இன்னொன்று ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க. திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க. ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா, எடுத்து வெளியிட சொன்னாரு. மார்ட்டின் அவருடைய மருமகனாமா, அவர் மூலமா தான் உங்களுக்கும் திமுகவினுடைய 90% பணம் யார் மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க. விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. எதுக்கு விசிகே காரங்க தக்கத்தின் குச்சாங்க ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட் வாங்கி கொடுங்க. எதுக்கு? ஃபண்டர் மேடம், ஃபண்டர் மணி 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க. இதே முதலமைச்சர் அவர்கள்